Hi guys, I hope all are doing well. In this video நான் உங்களுக்கு 2 ஃப்ரீ வெப்சைட் பற்றி சொல்ல போகிறேன். அதிலிருந்து எப்படி ஒரு மாடலை டவுன்லோட் பண்ணுறது, கம்ப்ரெஸ் பண்ணுறது அண்ட் இம்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். Let's getting into the video. ஸோ பிஃபோர் வீடியோவில் கேஜ்னு சொல்லி ஒரு மாடல் க்ரியேட் பண்ணோம். ஏதோ நம்மளால் முடிஞ்சது. ஆக்சுவலி ஒன்று தான் க்ரியேட் பண்ணோம். அது மாதிரி நம்மளுக்கு 5 மாடல்ஸ் வேணும். நீங்கள் இதை டெக்ஸ்சர் ஆட் பண்ணாமல் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். பட் என்ன பிரச்சனைனா இந்த 5 கேஜ் மாடலுக்கும் நீங்கள் ஒரே டெக்ஸ்சர் கொடுக்குறதுனா ஓகே, ப்ராப்ளம் இல்லை. பட் கலர்ஸில் வேரியன்ட் காட்டணுன்னா உங்களால் காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் ஒரு ஒரு மாடலை செலக்ட் பண்ணி டெக்ஸ்சர் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்றதுக்கும் காப்பி பேஸ்ட் பண்ண அதே மாடலுக்கும் டெக்ஸ்சர் அதே சேம் ஆட் ஆகிடும். ஃபஸ்ட்டு மாடல் எப்படி க்ரியேட் பண்ணமோ சேம் அதே மெஷர்மெண்ட்ஸில் மற்ற 4 மாடல்ஸு க்ரியேட் பண்ணுங்கள். ரெமைன் மட்டும் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சேம் டெக்ஸ்சர் தான் வந்துட்டு நம்ம 5 மாடலுக்கும் கொடுக்க போகிறோம். ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மாடலுக்கு நேம் கொடுத்துடலாம். நம்ம இது மாதிரி ஒரு 4 மாடல் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுங்க. உங்களுக்கு இந்த மாடலை ஹைட் வைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா அந்த பர்பிள் கேஜ் ரீநேம் கொடுத்துருக்கோம்ல, அதை டச் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க 4 மாடலை க்ரியேட் பண்ணுங்கள். லைக் சேம் மெஷர்மெண்ட்ஸில் அதே மாதிரி காப்பி அண்ட் பேஸ்ட். ப்ரமீன் மட்டும் நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ண தேவையில்ல, காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். கேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்குள்ளே போட நம்மளுக்கு அனிமல்ஸ் வேணும். 3D மாடலிங் தெரிஞ்சவங்க அவங்களே அனிமல்ஸ் க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கெலாம் அவ்வளோ டீட்டெயில்டாக 3D மாடலிங் பண்ண தெரியாது. ஸோ என்ன மாதிரி சில பேர் இருப்பீங்க, அவங்களாம் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஃப்ரீ மாடல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மோர் தென் 5 வெப்சைட்ஸ்க்கு மேலே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 வெப்சைட் சொல்கிறேன். கூகுள்குள்ளே போய்ட்டு ரிக் மாடல்ஸ்னு கொடுங்க. அதில் வர ஃபஸ்ட் லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போங்க. தென் உங்களுக்கு வந்து சர்ச் காட்டும். அதில் வந்துட்டு நான் இப்போ டைகர் அனிமேட்டர்னு கொடுக்குறேன். ஓகே, அப்படியே சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டைகரை சூஸ் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு டவுன்லோட் அந்த பச்சை கலரில் இருக்கும், அது டவுன்லோட் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு ஓப்பன் காட்டும். அதுலேயே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த 3D மாடல்ஸை நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஜி அச்சீவர்னு ஒரு ஆப் இருக்குது. அது வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை அந்த ஆப் மூலயமா கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரிஸ்மா 3D ஆப்பில் இம்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் டவுன்லோட் பண்ணதை க்ரோமில் இருந்தே ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு அந்த ஜி அச்சீவர் ஆப்போட ஐக்கான் காட்டும். அதை டச் பண்ணி அப்படியே ஆப்பில் டேரெக்டாக போய்க்கலாம். ஸோ இப்போ வெளியே வந்துட்டு அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். கீழே இருக்க அந்த எக்ஸ்ட்ராக்டை ப்ரெஸ் பண்ணி மேலே நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் இங்கே டைகர் 2ன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த நியூ ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பிரிஸ்மா 3D ஆப்குள்ளே போங்க. அந்த கார்னரில் 3 லைன்ஸ் காட்டும். அதை டச் பண்ணி 3D இம்போர்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் நியூ ஃபோல்டர் நீங்கள் ரீநேம் கொடுத்த அந்த ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு உங்களுக்கு அனிமேஷனில் வேணுமான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், இம்போர்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு போன்ஸோட இந்த மாடல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 வெப்சைட்ஸில் ஒன்று பார்த்தாச்சு, ரிக் மாடல்ஸ். இன்னொன்று ஸ்கெட்ச் ஃபேப்னு போட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, சர்ச்சில் போய்ட்டு நான் இப்போ லைனுன்னு கொடுக்குறேன். ஃபில்டரில் போயிட்டு டவுன்லோடபிள் அனிமேட்டட் இது 2யும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நிறையா அனிமேட்டடில் மாடல்ஸ் காட்டும். அதில் சிலது பே பண்ணுற மாதிரி இருக்கும், பே பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக சிலது இருக்கும். நம்ம அதை பார்த்து சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகே,
இதை இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதே ப்ராசஸ் தான். டவுன்லோட் கொடுத்துட்டு லாகின் பண்ணுறவங்க லாகின் பண்ணிக்கோங்க, சைன்இன் பண்ணுறவங்க சைன்இன் பண்ணிக்கோங்க. ஜிஎல்பி ஜிஎல்டிஎஃப் இது ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. க்ரோமில் இருந்தே அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அச்சீவர் அந்த ஐக்கான் கீழே காட்டும். அதே சேம் ப்ராசஸ் தான். அது இப்போ டவுன்லோட் பண்ண அந்த ஃபைல் பாருங்கள், ஆல்ரெடி கம்ப்ரஸ்ட் ஆகிருக்கு. சிலதில் கம்ப்ரஸ்டாக இருக்காது. ஸோ நம்ம கம்ப்ரஸ் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி கம்ப்ரஸ்டாக இருக்கனால நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நியூ ஃபோல்டரில் சேவ் பண்ணால் போதும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இம்போர்ட் பண்ணிடுங்க. மோஸ்ட்டாக அனிமேட்டட் மாடல்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு போன்ஸோடையே தான் இருக்கும். ஸோ இதுக்குன்னு நம்ம தனியாக போன் செட் பண்ணுறதுக்கு தேவையில்லை.